السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا يأبى الشهداء إذا ما دعوا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اللهم منزل الكتاب سريع الحساب اهزم الأحزاب اللهم اهزمهم وزلزلهم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் வரும் வாரம் நமது தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய தேர்தல் நாளாக இருக்கிறது. 19/4/2024 தமிழகத்திலே 18வது மக்களவை தேர்தல் நடக்க இருக்கிறது. இன்னும் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல கட்டங்களாக தேர்தல் நடக்க இருக்கிறது. தேர்தலில் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு வாக்களிக்கும் உரிமையை இஸ்லாமும் வழங்கியிருக்கிறது, அரசியல் அமைப்பு சட்டமும் நமக்கு வழங்கியிருக்கிறது. வாக்களிக்கும் உரிமை குறித்து இஸ்லாம் என்ன நிலைப்பாட்டை எடுத்துரைக்கிறது? நமது வாக்கை ஒரு வேட்பாளருக்கு நாம் செலுத்துகிறோம். இந்த நிலைப்பாட்டில் இஸ்லாம் என்ன கூற்றை கூறுகிறது என்பது சம்பந்தமாக நாம் தெளிவாக தெரிய வேண்டியது உள்ளது. கண்ணியமிக்கவர்களே, ஷரியாவில் வாக்களிப்பது என்பது 3 விதமான சட்ட பார்வைகள் இருக்கின்றன. இஸ்லாமிய ஷரியத்திலே வாக்களிப்பது சம்பந்தமாக ஒரு வேட்பாளர் இறை மறுப்பாளராக இருக்கிறார் அல்லது இணை வைப்பவராக இருக்கிறார் அல்லது இறைவனே இல்லை என்று நாத்திகம் பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்டவருக்கு ஒரு உண்மையான விசுவாசி, ஒரு உண்மையான முஸ்லிம் இவரை ஆதரிக்கலாமா? அவருக்காக தமது வாக்கை செலுத்தலாமா? அப்படி செலுத்தினால் அவர் கொண்ட கொள்கையை நாம் ஆதரித்தது போன்று ஆகாதா?
அவர் இறை மறுப்பிலே இருந்தால் இறை மறுப்பை நாம் ஆதரிப்பது போன்று ஆகாதா? அவர் இணை வைப்பில் இருந்தால் அவருடைய இணை வைப்பை நாம் ஆதரிப்பது போன்று ஆகாதா? அல்லது அவர் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திகராக இருந்தால் கடவுள் மறுப்பு கொள்கையை நாம் ஆதரிப்பதாக ஆகாதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. கண்ணியமிக்கவர்களே, நாம் வாக்களிப்பது என்பது நமது சில மஸ்லிகத்னா நமக்கு உலக வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு மஸ்லிகத்துக்காக வேண்டி நாம் வாக்களிக்கிறோமே தவிர, யாருக்கு நாம் வாக்களிக்கிறோமோ அவர் காபிராக இருப்பதினால் நாம் குஃப்ரை பிரியப்பட்டு வாக்களிக்கவில்லை. நாம் இறை மறுப்பு கொள்கையை பிரியப்பட்டு அவருக்கு வாக்களிக்கவில்லை. நாம் இந்த தேசத்தில் பாதுகாப்பாக அச்சமற்ற நிலையில் சுதந்திரமாக வாழ்வதற்கு நமக்கென்று சில உதவிகள் தேவைப்படுகிறது. அரசியல் சார்ந்த உதவிகள் தேவைப்படுகிறது. அரசியல் சார்ந்த அரவணைப்புகள் தேவைப்படுகிறது. அரசியல் சார்ந்த ஆதரவுகள் நமக்கு தேவைப்படுகிறது. நமது மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கும் நாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக வாழ்வதற்கும் பரஸ்பரம் மற்றவர்களோடு ஐக்கியமாகி அவர்களுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம் என்கிற ஒரே மஸ்லிகத்துக்காக, ஒரே நல்ல நோக்கத்திற்காக வேண்டித்தான் இந்த கடமையை இஸ்லாம் போதிக்கிறது. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஏராளமான உதாரணங்களை நாம் காணலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போறாங்க. அப்ப தாயிஃபில் அந்த தாவா பணியை செய்யறாங்க. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கஷ்டங்களுக்கு ஆளானார்கள். அந்த தாயிஃபிலிருந்து மக்காவுக்கு திரும்புகின்ற பொழுது அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பின்னால் அல்லாஹ் சொல்றான், என்ன சொன்னான் அப்படின்னா, நாம் உம்மை பாதுகாப்போம் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் வந்த பிறகுதான் தனக்கென்று ஒரு பாதுகாவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அது முன்னால வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. அவருக்கென்று சில பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு தமது தோழர்களை அந்த பணிக்கு அவர்கள் அமர்த்தவில்லை. அது முன்னால வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பாதுகாப்பிற்காக வேண்டி, மஸ்லிஹத்துக்காக வேண்டி காஃபிர்களோடு உடன்படிக்கையில ஈடுபட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முத்தஇம் என்ற ஒருவர், இஸ்லாத்தை ஏற்காதவர், அவரிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. நான் மக்கா திரும்ப வேண்டும், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்கிறான். ஒரு காஃபிர் இடத்துல கேட்கிறதா? உலகம் சார்ந்த விஷயங்களில் நமது பாதுகாப்புக்கு நமக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அவர்களுடைய ஆதரவு நமக்கு தேவை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுறாங்க. அப்ப முத்தஇம் என்பவரிடத்துல தாயிஃபிலிருந்து மக்கா திரும்புவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு கேட்டாங்க. அவர் பாதுகாப்பு அளித்தார். பாதுகாப்பு அளித்தவர் காபிரு, பாதுகாக்கப்பட்டவர் இறை தூதர்.
அப்ப உலக ஆதாயத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை வேண்டலாம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அவர் எப்படி பாதுகாப்பு கொடுத்தாரு தெரியுமா? தன்னுடைய 7 குழந்தைகளுடைய கையில வாளை கொடுத்தார். எவராவது இவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவரை வெட்டி வீழ்த்து விடுங்கள் என்று சொல்றார். அப்ப அவருடைய குழந்தைகள் உட்பட அவர் உட்பட 7 பேர் உறுதிய வாளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவர்களை பாதுகாத்து தாயிஃபிலிருந்து மக்காவில் கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அப்போது இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவர் கேட்கிறார், என்ன முகம்மதுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கிற அப்படின்னு கேட்ட பொழுது, நான் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்ற உடன்படிக்கையை நான் ஏற்றிருக்கிறேன். அந்த உடன்படிக்கையை நான் மீற முடியாது. அப்ப அவர் உடன்படிக்கை அளித்தால் அவர் சார்ந்த சமுதாயம் உடன்படிக்கை அளித்ததற்கு சமம். முத்தீன் என்பவர் அளித்தால் அவர் எந்த கோத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த கோத்திரம் முழுவதும் நபிகளாருடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்ததற்கு நிகரு. யார் ஒன்றும் செய்ய முடியாது. யாராவது சீண்டினால் அந்த கோத்திரமே இவருக்கு சார்பா வரும், இவர் குடும்பம் மாத்திரம் வராது. அப்ப அபூ சுஃபியான் கேட்டு அப்படியா அப்படின்னு கைவிட்டு விட்டார். அப்போ உலகத்தில் நமது உயிரை பாதுகாப்பதற்கு, நமது மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு, நமது கொள்கையை பாதுகாப்பதற்கு, நமக்கென்று குரல் கொடுப்பதற்கு 4 பேர் தேவைப்படும். எனவே தான் இதற்காக வேண்டித்தான் ஒரு இறை மறுப்பாளராக ஒரு வேட்பாளர் இருந்தாலும் அவருக்கு வாக்களிப்பது நமது கடமை. இஸ்லாம் வாக்களிப்பது சம்பந்தமாக தொலைநோக்கு பார்வையை 3 பார்வைகளை முன்வைக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா, வாக்களிப்பது என்பது ஷஹாதத்து, சாட்சி சொல்வதற்கு நிகரானது. நம்ம வாக்களிப்பது என்பது என்னது? ஷஹாதத்து, சாட்சிக்கு நிகரானது. இது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை, வாக்களிப்பது என்பது ஷஃபாஅத்து, ஒருவர் வெற்றி பெறுவதற்காக வேண்டி அவருக்கு நாம் பரிந்துரை செய்கிறோம் நமது ஓட்டின் மூலமாக. இது இரண்டாவது பார்வை. மூன்றாவது பார்வை வக்காலத்து. வக்காலத்து அப்படின்னா, நாம் ஒரு வேட்பாளரை நமது பிரதிநிதியாக்க, எப்படி கல்யாணத்தில் வழிகாரரு தமது வக்காலத்தை திருமணம் நடத்தி வைப்பவருக்கு சொல்லுவார், எனது வக்காலத்தை கொடுக்கிறேன். அப்ப இமாம் அவர்கள் நடத்துவாங்களா இல்லையா? இன்னாருடைய வலியின் வக்காலத்தாக இருந்து நான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். பலிகாரம் செய்ய வேண்டிய அந்த வேலையை அவருடைய வக்கீலாக, பிரதிநிதியாக, அப்ப திருமணத்தை நடத்தக்கூடிய இமாம் அவர்கள் செய்றாங்களா இல்லையா? அதே போன்று நாம் ஒரு வேட்பாளரை நமது வக்காலத்தாக, நமது பிரதிநிதியாக அவரை தேர்ந்தெடுப்பது. இப்படி 3 பார்வையை இஸ்லாம் வைக்கிறது. அப்ப முதல் பார்வை என்பது, அப்ப தேர்தல்ல நாம வாக்களிப்பது என்பது எதற்கு நிகரானது? சாட்சி பகர்வதற்கு நிகரானது, சாட்சி கூறுவதற்கு நிகரானது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப நாட்டில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான தேர்தல்களிலும், அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது மாநிலங்கள் சார்ந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது கம்பெனியில் நடக்கக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அப்ப எல்லா தேர்தல்களிலும், அது அரசாங்க தேர்தல் அல்லது அரசு சாராத தேர்தல், எந்த தேர்தலாக இருந்தாலும்
வாக்கு செலுத்துவது என்பது நாம் சாட்சி சொல்வதற்கு நிகரானது. நாம ஏன் வாக்களிக்கிறோம், நாம ஏன் சாட்சி சொல்றோம் அப்படின்னா, அந்த வேட்பாளர் நேர்மையானவர், நாம் வாக்களிக்கக்கூடிய அந்த வேட்பாளர் நம்பகத்தன்மை உடையவர், அவர் மிகவும் பொருத்தமானவர், அவர் நமது பிரதிநிதியாகவோ அல்லது நமக்கு தலைவராகவோ வருவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் வாக்கை ஒரு சாட்சியாக வைத்து செலுத்துகிறோம். கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாமியர்கள் அப்ப வாக்களிப்பதில் 100% தமது பங்களிப்பை செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், வாக்களிப்பதில் நமது நலன்கள் இருக்கிறது, தேச நலன்கள் இருக்கிறது. அப்ப தேர்தல் என்று வருகின்ற பொழுது தேச நலனை பாதுகாப்பதற்கும், நமது உரிமைகளை பாதுகாப்பதற்கும், நமது உடைமைகளை பாதுகாப்பதற்கும், நமது நலன்களை பாதுகாப்பதற்கும் வாக்களிப்பது என்பது இஸ்லாத்தில் வாஜிபு. வாக்களிப்பது என்பது இஸ்லாத்தை பொறுத்த அளவுல, நான் அவனுக்கு ஏன் வாக்களிக்க முடியும், ஓ வாக்கு அல்லது அவன் போட்டுருவான், கல்ல ஓட்டா போட்டுருவான். நல்ல கவனிச்சுக்கிடணும். தகுதியான வேட்பாளரை நீங்கள் அவருக்கு வாக்களிப்பது என்பது நீங்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய சாட்சிக்கு நிகரானது. நீங்கள் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய சாட்சி எப்படி கடமையோ அதே போன்று ஒரு வாக்காளருக்கு உங்களுடைய வாக்களிப்பை செலுத்துவதும் சாட்சிக்கு நிகரானது, கடமை போன்றது. இந்த ஓட்டு ஐடி இருக்கா இல்லையா, வாக்காளர் அடையாள அட்டை, அது நாம் சாட்சி பகிர்வதற்கான அழைப்பிதழ். அது என்னது, ஒரு அழைப்பிதழ். கல்யாண வீட்டுக்கு போறோம், அழைப்பிதழ் வந்தா கலந்துக்கிட்டோமா இல்லையா? அதே போன்று தேர்தல் களத்தில், தேர்தல் நேரத்தில் நமக்குண்டான அந்த வாக்காளர் அடையாள அட்டை என்பது என்னது, நாம் சாட்சி பகர்வதற்கான ஒரு அழைப்பிதழாக, ஒரு சான்றிதழாக இருக்கிறது. அப்ப சாட்சிக்கு அழைக்கப்பட்டால் மறுக்கலாமா? சாட்சிக்கு தேர்தலுங்கிறது, வாக்களிப்பது என்பது சாட்சிக்கு நிகரானது. அப்ப நீங்கள் சாட்சி பகர்வதற்காக வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் மறுக்கலாமா? மறுக்கவே கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் பக்கரா 2வது வசனம், 282வது சூரா 282வது ஆயத்து வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வலா யஅபஸ் ஷுஹதாஉ இதா மா துஉ, சாட்சி சொல்வதற்காக வேண்டி சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்க கூடாது. இப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப நான் தேர்தலில் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் தேர்தலில் இது ஒரு சாட்சியாக இஸ்லாம் பாவிக்கிற காரணத்தினால் 100% உங்களுடைய வாக்களிக்கும் உரிமையை நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. கண்ணியமிக்கவர்களே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. ஏனென்று சொன்னால், வாக்களிப்பது என்பது இஸ்லாத்தை பொறுத்த அளவுல ஷஹாதத், சாட்சி பகர்வதற்கு சமம். அப்ப சாட்சி பகர்வதற்காக ஒரு நாள் குறித்து உங்களை அழைக்கிறோம், அரசு அழைக்கிறது அப்படின்னா நீங்கள் மறுக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப வாக்குரிமையை மறைப்பதும் பகிஷ்கரிப்பதும் இஸ்லாத்துல பாவமான காரியம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதே சூரத்துல் பக்கராவில் 283வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். வலா தக்துமு ஷஹாதா,
சாட்சியை நீங்கள் மறைக்காதீர்கள், சாட்சியை நீங்கள் மறைக்காதீர்கள். ஒமன் யக்தும்ஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்புஹு. எவன் சாட்சி பகர்தலை மறைக்கிறானோ அவனுடைய உள்ளம் பாவத்தில் ஈடுபடுகிறது. அப்ப மறுப்பது, சாட்சி பகர்வதற்கு மறுப்பது அல்லது மறைப்பது பாவமான காரியம் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ உங்களது வாக்குரிமையை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வாக்குரிமை சாட்சியை நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணும்? பொய்யர்களுக்கு சாட்சி சொல்லலாமா? வஜ்தனிபு கௌல ஸூர், பொய் சாட்சி பகர்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அயோக்கியனுக்கு நீங்கள் சாட்சி வாக்களிக்கிறதுனா சாட்சி, இஸ்லாத்தை பொறுத்த அளவுல ஒரு அயோக்கியனுக்கு நீங்கள் சாட்சி அளிக்கலாமா, வாக்களிக்கலாமா? ஒரு பொய்யனுக்கு நீங்கள் சாட்சி பகரலாமா, வாக்களிக்கலாமா? ஒரு கொலைகாரனுக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா? ஒரு கொள்ளைக்காரனுக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா? நல்ல மனிதனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நமது பிரதிநிதியாக வரக்கூடியவர் நமது உரிமைகளை பாதுகாப்பார். கலவரம் வருகின்ற பொழுது நம்மை காப்பாற்றுவார். எல்லாம் அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். இருந்தாலும் மக்களுடைய அந்த உதவிகள், அப்ப நம்மோடு அரவணைப்பாக இருப்பார் என்பதை பார்த்து நீங்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த தேசம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாசிசவாதிகளுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தக்கூடாது. கண்ணியமிக்கவர்களே, நல்ல வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் அளிக்கும் சாட்சியாக பகருங்கள். இரண்டாவது, இஸ்லாம் வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையை ஷஃபாஅத், பரிந்துரை பேசக்கூடிய அந்த இடத்துல வச்சிருக்கிறது. ஒருவருக்கு நம்ம வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா அவருக்கு நாம பரிந்துரைக்கிறோம். அவர் எம்பியா வரட்டும், அல்லது எம்எல்ஏ வரட்டும், அல்லது எம்சியாக வரட்டும் அப்படின்னு அவருக்கு நாம் என்ன செய்யறோம்? நாம் அவருக்கு ஷஃபாத், அவருக்கு இந்த ஓட்டின் மூலமாக நாம் அவரை பரிந்துரைக்கிறோம். ஓட்டின் மூலமாக, வாக்களிப்பின் மூலமாக அவருக்கு நாம் பரிந்துரை பேசுகிறோம் என்று பொருள். அப்ப நீங்கள் யாருக்கு ஷஃபாத் செய்யணும்? ஒரு அயோக்கியனுக்கு ஷஃபாத் செய்யலாமா? கண்ணியமிக்கவர்களே, நாட்டில் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், தர்மம் வேண்டும், சத்தியம் வேண்டும், சமத்துவம் வேண்டும், சமாதானம் வேண்டும், சமநீதி வேண்டும், சம உரிமை வேண்டும், சமநிலை வேண்டும், சமூக நீதி வேண்டும், சமூக மேம்பாடு காப்பாற்றப்பட வேண்டும், சமூக நல்லிணக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், நாட்டில் அன்பு நிலவ வேண்டும், அமைதி நிலவ வேண்டும், அபயம் கிடைக்க வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், நாட்டில் வாய்மை பரவ வேண்டும், நேர்மை ஒற்றுமை ஓங்க வேண்டும், தேச வளர்ச்சி ஏற்பட வேண்டும், தேச ஒற்றுமை வேண்டும், தேசிய ஒருமைப்பாடு வேண்டும், தேசிய ஒருங்கிணைப்பு வேண்டும். இவ்வளவு வேணும். நாட்டில் என்ன வேணும்? ஒரு முஸ்லீம் நாட்டில் இருக்க முடியும், தனியாக இருக்க முடியுமா? முஸ்லீம் எல்லாம் இருக்க முடியுமா? இல்லை. எல்லோரும் சேர்ந்துதான் மக்கள், எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு நாடு, எல்லோருடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. ஒரு சமூகம் புறக்கணிக்கப்பட்டு இன்னொரு சமூகம் உயர்த்தப்பட்டால் அது வளர்ச்சினே சொல்ல முடியாது, அது வீழ்ச்சி. இன்று அப்படித்தான் தேசம் சென்று கொண்டிருக்கிறது. இவற்றை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அப்ப இப்படிப்பட்ட தேச ஒற்றுமையை, மத நல்லிணக்கத்தை, வாய்மையை, நேர்மையை, அன்பை, அமைதியை, சாந்தியை, சமாதானத்தை, சகோதரத்துவத்தை, சமூக நல்லிணக்கத்தை
பேணக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கின் மூலமாக பரிந்துரைப்பதுதான் நல்லது. இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப இப்படிப்பட்டவருக்கு நம்மை இஸ்லாமியர்களை, சிறுபான்மை சமுதாய மக்களை அழிக்க துடிக்கவனுக்கு நீங்கள் வாக்களித்தால், நீங்கள் பரிந்துரை செய்தால் அது பாவமா இல்லையா? அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துன் நிசா 4வது சூரா 85வது வசனம், மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், எந்த ஒரு மனிதன் நன்மைக்காக வேண்டி பரிந்துரைக்கிறானோ, யகுல்லஹு நசீபும் மின்ஹா, அதிலிருந்து ஒரு பங்கு அவனுக்கு கிடைக்கும். நீ நன்மைக்கு வாக்களித்தால், உண்மைக்கு வாக்களித்தால், நியாயத்திற்கு வாக்களித்தால், நீதிக்கு சிபாரிசு செய்தால், நேர்மைக்கு சிபாரிசு செய்தால், அந்த நேர்மை, நீதி, நியாயம், தர்மம், சத்தியம் எல்லா நன்மையும் உனக்கு உண்டு. வமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் சய்யிஅத்தன், எவன் தீமைக்கு பரிந்துரை பேசுகிறானோ, ஒரு அயோக்கியனுக்கு பரிந்துரை பேசுகிறானோ, ஒரு பாசிசவாதிக்கு பரிந்துரைக்கிறானோ, நீதி, நியாயம், தர்மம் எதுவுமே இல்லை, இப்படிப்பட்டவனுக்கு எவன் பரிந்துரை பேசுகிறானோ, வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, யகுல்லஹு கிஃபுலும் மின்ஹா, அவன் செய்யக்கூடிய அநியாயத்தில் ஒரு பங்கு அவனை வாக்களிப்பதின் மூலமாக பரிந்துரை பேசிய அந்த வேட்பாளரையும் அந்த வாக்காளர்களையும் சாரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டு வகானல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா, அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு மனிதர் வந்தால், கேட்டால், அல்லது தேவை குறித்து அங்கே கேட்கப்பட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க? இஷ்ஃபவு, உங்களிடத்தில் இல்லாவற்றிலாம் பரவாயில்லை, யாரிடத்தில் இருக்குதோ அவரிடத்தில் நீங்கள் பரிந்துரை பேசி இல்லாதவருக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிடத்தில் இல்லாவற்றிலும் பரவாயில்ல, இந்த யாசகனுக்கு யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் நீங்கள் பரிந்துரை பேசி அவருக்கு வாங்கி கொடுங்கள். அப்படி கொடுத்தால் தூஜரு, அதற்குண்டான கூலி நீங்க கொடுக்கல, உங்க பொருளை கொடுக்கல, பரிந்துரை பேசி வேற வருடம் வந்து வாங்கி கொடுக்கிறீங்க, அதற்குண்டான நன்மை கூலி உங்களுக்கு உண்டு, நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. 3வது கட்டம், பிரதிநிதியாக தேர்வு செய்ய ஒரு வக்கீலா, ஒரு எம்பியை நாம தேர்வு செய்யறோம்னா இஸ்லாத்தினுடைய பார்வையில் என்னது? நமது சார்பாக, நமது பிரதிநிதியாக ஒருவரை நியமிக்கிறோம் அப்படின்னா நமது வக்காலத்தை அவருக்கு கொடுக்கிறோம். நமக்கு வந்து நல்லது செய்வாரு, சமூக ஒற்றுமைக்காக பாடுபடுவாரு, நமக்காக குரல் கொடுப்பாரு, தேச நலன்களை பாதுகாப்பாரு, நமது நலன்களை பாதுகாப்பாரு, நமது முகவராக செயல்படுவாரு என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இப்படி 3 கண்ணோட்டத்தில் இஸ்லாம் பார்க்கிறது. வாக்களிக்கக்கூடிய உரிமை, ஷஹாதத்து சாட்சி, 2வது ஷஃபாத்து பரிந்துரை பேசுவது, 3 வக்காலத்து. இப்போ நீங்க வாங்க, கடைசி கட்டத்துக்கு வாங்க. அப்ப தேர்தலில் உங்களுடைய வாக்களிப்பை, உங்களுடைய பங்களிப்பை பாசிசவாதிகளுக்கு எதிராக நீங்கள் செலுத்த வேண்டும், பாசிச கட்சிக்கு எதிராக நீங்கள் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், தேச ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், தலித்துகளுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பழங்குடியின மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சர்வாதிகாரம் தோற்கடிக்கப்பட வேண்டும், சர்வாதிகாரத்திற்கு சமாதி கட்ட வேண்டும், சர்வாதிகாரத்திற்கு சாவு மணி அடிக்க வேண்டும். கடைசி மணி அடிக்கிறோமா இல்லையா? அந்த சாவு மணி, அந்த சமாதி என்பது சர்வாதிகாரத்திற்கு. கண்ணியமிக்கவர்களே, சர்வாதிகாரம் என்ற சரித்திரம் கிடையாது. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சர்வாதிகாரம் மண்ணை கவ்வ வேண்டும் என்று சொன்னால், அது மண்ணோடு மண்ணையாக கபர்ஸ்தானுக்கு போக வேண்டும் என்று சொன்னால்,
ஒரு ஆயுதம் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுதம், அதுதான் வாக்களிக்கக்கூடிய உரிமை. இன்னொரு ஆயுதம் இருக்குது, என்னது? அதுதான் துவா. இன்னொரு ஆயுதம் என்னது? துவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகைவர்களுக்கு எதிராக, எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அல்லாஹும்ம முன்சிலல் கிதாப், வேதத்தை இறக்கியவனே, சரியல் ஹிசாப், மேகத்தை நடத்தாட்டுபவனே, இஹ்ஸிமில் அஹ்ஸாப, அந்த படையை தோற்கடிப்பாயாக. நாம இஹ்ஸிமில் அஹ்ஸாப எப்படி நீத்து வைக்கணும்? பாசிச படையை தோற்கடிப்பாயாக, பாசிச கட்சியை தோற்கடிப்பாயாக. அல்லாஹும்ம ஹ்ஸிம்ஹும், அவர்களை தோற்கடிப்பாக. வஸல்ஸில்ஹும், அவர்களை சருகச் செய்வாயாக. இது பெரிய ஆயுதம். அல்லாஹ்விடத்தில் பணத்தை கேட்கிறோம், அந்த பணத்தை பாதுகாப்பதற்கு நீ இருக்கணுமா இல்லையா? உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், குன்லி ஜாரன் மின் ஃபுலானி பினி ஃபுலானின், இந்த எதிராளியிலிருந்து இறைவா என்னை நீ காப்பாற்று, அவனுடைய படையிலிருந்து என்னை காப்பாற்று, அவன் என் மீது வரம்பு மீது விடக்கூடாது, என் மீது அவன் அநியாயம் செய்து விடக்கூடாது, இந்த படையிலிருந்து என்னை காப்பாற்று என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டாங்க. கண்ணியமிக்கவர்களே, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், இதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க, அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூல் செய்வான். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இதை வச்சு துஆ கேளுங்க, அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திலும் சர்வாதிகாரத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போர், ஒரு சித்தாந்த போர், சமாதானத்திற்கும் சனாதானத்திற்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு போர். கண்ணியமிக்கவர்களே, இதில் பாசிசம் வென்றால் அடுத்து தேர்தல் இருக்காது. அப்ப நாம என்ன செய்யணும்? அடுத்து தேர்தலை பார்க்க முடியாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அவர்களை தோற்கடிக்க வேண்டும். நாம் நமது வாக்களின் மூலமாக அவர்களை தோற்கடிக்க வேண்டும். நமது துஆ எனும் ஆயுதத்தின் மூலமாக இனிமேல் இந்த கட்சி என்பது இனிமேல் இந்தியாவை ஆளக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாம் கேட்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் சாட்சி சொல்லுகிறோம். வாக்களிப்பது என்பது சாட்சிக்கு நிகராகிறது. பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பொய்யர்களுக்கு, இந்த கொலைகார பாவிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பரிந்துரை பேசுகிறோம், பாவிகளுக்கு பரிந்துரை பேசக்கூடாது. நல்லவர்களாக நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நாளை நடப்பது நல்லதாக நடக்கட்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கிருபை செய்யட்டும். மாற்றம் என்பது மற்றவர்களிடமிருந்து ஏற்படாது, அது நம்மிடமிருந்து ஏற்பட வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் சர்வாதிகாரம் தோற்கடிக்கப்பட்டு ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.